ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஏஜய். நீங்கள் பார்த்துருக்கிறது ஏஜே வித் ரியாக்ஷன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க ஒரு புது மைக்கோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். அது என்ன மைக்னா இந்த இருக்குது, இதுதான் அந்த மைக். ஃபஸ்ட்டு இந்த மைக்கோட அன்பாக்சிங் பார்த்துட்டாங்க. அதுக்கடுத்து இந்த மைக்கோட ரிவ்யூ எப்படின்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதான் நான் வாங்கின ஒயர்லெஸ் மைக், அதாவது மேக்ஸ். இதில் நம்ம ரைட் சைடு பார்த்தோன்னா ஒயர்லெஸ் மைக்குன்னு இருக்குது. பின்னாடி இதோட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாம் போட்டிருக்கு. எத்தனை மீட்டர் வரைக்கும் உண்டு, திருப்பி எவ்வளோ நாய்ஸ் கேன்சல், இந்த மாதிரி எல்லாம் போட்டிருக்கு. அது பார்த்தா 1 கிளிக்கில் நாய்ஸ் ரெடியூஸ் பண்ணும், இல்லாட்டி மேக்னெட்டிங் இது ஹை இது இந்த மாதிரிலாம் போட்டிருக்கு. உங்களுக்கு தேவைன்னா இது படிச்சுக்கோங்க. இந்த மைக்கில் நான் இப்படி ப்ரெஸ் பண்ணோன்னு இப்படி ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸ் ஒன்று வரும். இது நம்மளுடைய ஓப்பன் பண்ணோம்னா ரெண்டு கேபிள், அதாவது தனித்தனியாக சார்ஜ் பண்ணுறதுக்காண்டி 2 கேபிள் இருக்கும். வேறு ஒரு ஃப்ளாஷ் பின்னு. நான் யூனிவர்சல் டைப் வாங்கினாலும் எனக்கு இந்த ஃப்ளாஷ் பின் கொடுத்துருக்காங்க. நீங்கள் நார்மல் மாடல் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாஷ் பின் வராது. இது நம்ம இப்போ மைக் எடுத்துக்கலாம். இதாங்க இந்த மைக். பார்க்கவே நல்ல ப்ரீமியம் லுக்கில் இருக்குது. இதில் 2 மைக் இருக்குது. இது ஒரு ரிசீவர். இந்த ரிசீவரில் நம்ம இந்த ஃப்ளாஷ் பின் இருக்குல்ல, இந்த ஃப்ளாஷ் பின்னை இப்படி மாட்டிட்டு ஐஃபோனில் மாட்டுற மாதிரி இருக்கும். ஐஃபோனை மாட்டிட்டு நாம் இந்த இதில் இதாங்க பவர் பட்டன். இதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பவர் ஆன் ஆகும், ஆஃப் ஆகும். சிங்கிள் ப்ரெஸ்னா நாய்ஸ் கேன்சலேஷன். இதை 2 வாட்டி கிளிக் பண்ணிங்கன்னா மியூட் பட்டன். இதில் இப்போ அந்த இண்டிகேஷன் காமிச்சிட்ருக்குல்ல, இதை நம்ம கிளிக் பண்ண உடனே இந்த பேரிங் இண்டிகேஷன், அதாவது நம்ம இதை நம்ம ஐஃபோனில் கனெக்ட் பண்ண உடனே இது பேர் ஆகிடும். இது பேட்ரி இண்டிகேஷன் காமிக்கும். இந்த உங்களுக்கு இதில் ரெட் கலரில் லைட் தெரியுதா, அதாவது நம்ம சார்ஜ் போட்டோடனே அந்த எரியிற அந்த இண்டிகேஷன் தான் அது. வேறு இதோட குவாலிட்டி பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. ஆனால் இதில் என்னென்னா லைட்டாக ஷேக் பண்ணும்போது அந்த டக்கு டக்கு டக்குன்னு சவுண்டு இருக்குது, தெரியுதா உங்களுக்கு? அப்படின்ற அந்த மைக் வாங்கின இந்த மாதிரி நிறைய கேள்வி தெரியும். எனக்கு எப்படின்னா பெரும்பாலும் இந்த ஸ்டிக்காக இருக்கிற மைக் எனக்கு அவ்வளோ பிடிக்காது. அது ரவுண்டாக இருக்குது, ப்ளஸ் லுக்ஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த மைக் வாங்கியிருக்கேன். இன்னொன்று அப்படின்னா இந்த மேலே இருக்க இந்த சில்வர் மாதிரி இருக்குல்ல, இதுதான் மைக்கு. உங்களுக்கு கிளியராக தெரியுதா? இந்த சில்வர் மாதிரி இருக்குல்ல, இது கிட்ட நீங்கள் கொஞ்சம் தள்ளி வச்சு பேசுனீங்கன்னா நல்லா கிளியராக இருக்கும். பேசிகிட்டு இருக்கும்போது இப்படி வச்சு பேசினா கிளியராக இருக்கும். அதே இப்படி வச்சு இப்படி வச்சு பேசிங்கன்னா கொஞ்சம் லைட்டாக உங்களுக்கு ஆடியோ டிஃப்ரெண்ட் இருந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். இதில் ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம ஃபஸ்ட்டு வாட்டி சார்ஜ் போடும்போது 80% ஸ்பீடாக ஏறிடும். ஆனால் 80 to 100% ஏறும்போது மட்டும் ரொம்ப ஸ்லோவாகும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சரி 80% வரைக்கும் ஏறுது, அதுக்கு மேலே ஏற மாட்டேங்குது, ஒருவேளை கம்ப்ளைண்ட் மாதிரி நினைப்பாங்க. நானும் அந்த மாதிரி தான் நினச்சேன். ஆனால் அதுக்கு அடுத்து கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் சார்ஜ் போட்டது 100%. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ அன்பாக்சிங் வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டெஸ்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரூம்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு இதில் நான் நாய்ஸ் கேன்சலிங் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது ஆன் பண்ணி வச்சு தான் அதை ஃபுல் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். நான் இதில் ஒரு இதில் கூட நான் ஆடியோ எடிட் பண்ணியிருக்க மாட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு நான் நாய்ஸ் கேன்சலிங் இப்போ ஆஃப் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு சவுண்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ நான் மறுபடியும் ஆன் பண்ணுறேன். இப்போ இதுக்கு எவ்வளோ சேஞ்சஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ நான் இன்னும் ஒரு 2 டெஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கேன். அந்த 2 டெஸ்ட்டையும் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கடுத்து வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஏஜய். நம்ம இப்போது நாய்ஸ் கேன்சலேஷனோட ஃபஸ்ட்டு மோடில் தான் ஆன் பண்ணியிருக்கோம். பாருங்கள், இப்போ உங்களுக்கு வாய்ஸ் எப்படி இருக்குன்னு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ அதை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ உங்களுக்கு வாய்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போது
செகண்டு தேர்ட்லாம் செக் பண்ணி பார்ப்போம். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஹாய்கள் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஏஜே. நம்ம இப்போ என்ன பண்ணோம்னா ஒயர்லெஸ் மைக்கோட நாய்ஸ் தான் நம்ம செக் பண்ணி பார்த்துட்ருக்கோம். இப்போ வந்து நான் நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ ஆஃப் பண்ணி பார்ப்போம். இப்போ நான் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆஃப் பண்ணியிருக்கேன். இப்போ நான் மறுபடியும் ஆன் பண்ணுறேன். இப்போ உள்ள உங்களுக்கு சவுண்ட் டிஃப்ரெண்ட் எவ்வளோன்னு தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி ஒரு 2-3 செக் பண்ணிவிட்டு எப்படின்னு கம்பேர் பண்ணி பார்ப்போம். பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து இப்போ அந்த 2 டெஸ்டிங் வீடியோ நீங்கள் பார்த்துட்டு வந்துருக்கீங்க. அந்த டெஸ்டிங் வீடியோவில் அந்த நாய்ஸ் ரெடியூசர் எந்த மாதிரி இருக்குன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். அதனால் இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் இந்த 2 பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட் அட்வான்டேஜ் என்னென்னா, ஃபஸ்ட் இந்த மைக்கை பார்க்கும்போது பிடிச்சது எனக்கு இந்த மைக்கோட டிசைனிங் தான். எப்படின்னா ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது, அது யூனிக்கான டிசைனாக இருக்குது. இதே நம்ம மற்ற மைக்கை கம்பேர் பண்ணும்போது ஸ்டிக் டைப்பில் இருக்கும், இல்லாட்டி சதுரப்பு டைப்பில் இருக்கும், சில டைப்லாம் வேறு டைப்லேயும் இருக்குது. ஆனால் அதை கம்பேர் பண்ணும்போது இந்த டிசைன் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப யூனிக்கான டிசைனாக இருந்த மாதிரி இருக்குது. ஏன்னா பார்த்த உடனே ஒரு ஃபீல் குட், அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் இந்த மைக்குக்கு. செகண்ட் அட்வான்டேஜ் என்னென்னா இதோட டிஸ்பிளே. இந்த டிஸ்பிளேலே வந்து பேட்ரி சிம்பிள் இருக்குது, திருப்பி கனெக்டிவிட்டி சிம்பிள் இருக்குது, வேறு வந்து மியூட்டு, வேறு வந்து நாய்ஸ் ரெடியூஷன். ஆனால் எல்லா மைக்லேயும் வந்து இந்த இது இல்லைன்னு நான் சொல்லலை. சில மைக்கில் இருக்குது, ஆனால் பெரும்பாலும் மைக்கில் இது இல்லை. அது வந்து இந்த இதில் கொடுத்துருக்க வந்து எனக்கு வந்து கொஞ்சம் பார்க்க ரொம்ப இது அழகாகவும் கொஞ்சம் நீட்டாகவும் இருந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. செகண்ட் அட்வான்டேஜ் என்னென்னா, ஆனால் இந்த அட்வான்டேஜ் வந்து நான் எல்லா மைக்கையும் நான் கம்பேர் பண்ணல. சில மைக்கில் இந்த அட்வான்டேஜ் கிடையாது. அது வந்து இந்த மைக்கில் இருக்குது. அதாவது எப்படின்னா 2-in-1 ஆப்ஷன் மாதிரி ஸ்ட்ராங்கான மேக்னெட். இந்த ஒருவேளை சில பேர்த்துக்கு இந்த மேக்னெட் யூஸ் பண்ண பிடிக்கலன்னா இந்த கிளிப்பு மாதிரி நம்ம எதாவது இப்படி இந்த டைம் தான் பின் ஆகாது. ஷர்ட்டில் வந்து இந்த மாதிரி பின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு 2-in-1 ஆப்ஷனும் இருக்குது. அதனால் உங்களுக்கு எந்த மாதிரி தேவையோ அந்த மாதிரி இருக்குன்னு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, ஆனால் இதுவும் காமனான ஆப்ஷன் தான். ஆனால் சில மைக்கில் இருக்கும், சில மைக்கில் இல்லாது. அது எப்படின்னா, நீங்கள் வந்து எங்கேயாச்சும் வெளியே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது எப்போவுமே நம்ம வந்து இந்த கேஸில் வச்சு தான் நம்ம சார்ஜ் போடுவோம். சில டைம் நம்ம வந்து லாங் ஷூட் எடுக்கும்போது வந்து நம்மளுக்கு வந்து அந்த சார்ஜில் மைக் இல்லை, அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகும்போது இந்த மைக்லேயே கீழே வந்து சார்ஜ் போடுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த சார்ஜ் போடுற மாதிரி ஆப்ஷனில் வந்து நீங்கள் வந்து பவர் பேங்க் இந்த மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் லைவாக இருக்கும்போது சார்ஜ் போட்டுக்கலாம். சார்ஜ் போட்டுக்கிட்டு நீங்கள் வந்து மைக்கை யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி வந்து உங்கள் மொபைலில் சார்ஜ் இல்லைன்னா அந்த உங்கள் மொபைல்லையும் வந்து சார்ஜிங் போட்டு வந்த மாதிரி இருக்கும். அதாவது இந்த டிரான்ஸ்மீட்டர்லேயே வந்து ஒரு சார்ஜிங் போர்ட் மாதிரி இருக்குது. அந்த சார்ஜிங் போர்ட்லேயே வந்து நீங்கள் வந்து சார்ஜ் போட்டுட்டு உங்கள் மொபைலுக்கும் சார்ஜ் ஏற்றிட்டு நீங்கள் அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் இதை ஏன் அட்வான்டேஜ் சொன்னேன்னு வச்சுக்கோங்க, சில பேர்த்துக்கு இது யூஸ் ஆகும், ஆனால் பெரும்பாலும் எல்லாத்துக்கும் யூஸ் ஆகாது. அதனால் இதை வந்து நீங்கள் அட்வான்டேஜ் எடுத்தாலும் அட்வான்டேஜ் தான், டிஸ்அட்வான்டேஜ் எடுத்தாலும் டிஸ்அட்வான்டேஜ் தான். அது உங்களோட சாய்ஸ். அடுத்து வந்து ஃபிஃப்த்து, நீங்கள் ஒரு நிமிஷம் மாட்டிக்கிறேன். இப்போது ஃபிஃப்த்தை பார்ப்போம். ஃபிஃப்த் என்னென்னா பேட்ரி பேக்கப் தாங்க. பேட்ரி பேக்கப் பக்காவாக இருக்குது. நான் இதை வச்சு கிட்டத்தட்ட ஒரு 20 ஷார்ட்ஸு, ஏன் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாளாக நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். மிஞ்சி போனால் ஒரு 20-30 வீடியோ டேக் நான் எடுத்துக்கிட்டே தான் இருக்கேன். ஆனால் இந்த வீடியோ டேக்கே எனக்கு வந்து ஒழுங்காக வருமானு எனக்கு தெரில. ஏன்னா அந்த மாதிரி நான் இப்போ எடுத்துகிட்டு இருக்கேன். ஆனால் இதுலேயும் எனக்கு வந்து பேட்ரி அவ்வளோ ட்ரெயின் ஆகாமல் இல்லை. ஆனால் ட்ரெயின் ஆகுது, ஆனால் ரொம்ப ஆகலை. மற்ற மைக்கை கம்பேர் பண்ணுற மாதிரி இதில் வந்து ரொம்ப ட்ரெயின் ஆகலை. சரிங்க, இவ்வளோ இதுக்கு அட்வான்டேஜ் சொல்லிட்டேன். அடுத்து வந்து இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன பார்ப்போம். நான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் அட்வான்டேஜ் சொல்லும்போது உங்களுக்கு சொல்லியிருப்பேன், இது டிஸ்பிளே தான் இதோட நல்லா அட்ராக்டிவாக இருக்குன்னு சொல்லியிருப்பேன். ஆனால் அந்த டிஸ்பிளேலேயே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. என்னென்னா, நம்ம வந்து மார்னிங் டைமில் வந்து ஷூட் எடுக்க இப்படி வெளியே போகிற டைம் வந்து சன்லைட்டுக்கு வந்து இந்த மைக் வந்து சுத்தமாக தெரியாது. எப்படின்னா, இந்த மைக்கோட டிஸ்பிளே இருக்குல்ல, இந்த மைக்கோட டிஸ்பிளே வந்து ஃபுல்லாக பிளாங்காக இருந்த மாதிரி இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த மைக்கை இருட்டான இடத்துல இப்படி மறைச்சி வச்சு இப்படி பார்த்தா சரி என்ன இருக்குது, அது வந்து பவர் ஆனில் இருக்கா, ஆஃபில் இருக்கா, மியூட்டில் இருக்கா, நாய்ஸ் ரெடியூஷன் ஆனில் இருக்கா, திருப்பி கனெக்ஷன் ஆனில் இருக்கா, இந்த மாதிரிலாம் பார்க்கணும்.
அது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். ரெண்டாவது ஒன்றா இது வந்து கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜாக என்னன்னு கொஞ்சம் எனக்கு தெரில, உங்களுக்கு எனக்கு இருந்தால் கமெண்ட் சொல்லுங்கள். அது எப்படின்னா, இந்த மைக் வந்து நீங்கள் சார்ஜ் போடும்போது 80% ஸ்பீடாக சார்ஜ் ஏறிடும். ஆனால் அந்த 80லேருந்து 100% வரைக்கும் சார்ஜ் ஏறதுக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் இல்லாட்டி 1.5 மணி நேரம் எடுக்கும். ஆனால் இதைத்தான் எனக்கு என்ன ரீசனுக்காண்டி இந்த மாதிரி அந்த 20% மட்டும் என்ன ரீசனுக்காண்டி ஆகுது அந்த மாதிரி எனக்கு தெரில. உங்களுக்கு என்ன தெரிஞ்சு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு இது வந்து என்னென்னா நாய்ஸ் ரெடியூசர், அதாவது நாய்ஸ் கேன்சலிங்கில் நாய்ஸ் ரெடியூசர். அதாவது இந்த மைக்கில் வந்து நாய்ஸ் கம்மி பண்ணும், ஆனால் நீங்கள் வந்து ரொம்ப கம்மி பண்ணும் அந்த மாதிரிலாம் நினைக்கக்கூடாது. உங்கள் வாய்ஸ் கேட்குற அளவுக்கு கம்மி பண்ணும். இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து அந்த 2வது டெஸ்ட் எடுத்திருப்பேன். அந்த 2வது டெஸ்ட்டு நான் எடுத்த பிளேஸ் எப்படின்னா, நாங்கள் பக்கத்தில் இருந்து பேசினா கூட காது கேட்காது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு பிளேஸ். ஆனால் அந்த மாதிரி ஒரு பிளேஸ்லேயும் நான் பேசுகிற வாய்ஸ் உங்களுக்கு கிளியராக கேட்டிருக்கோம். ஆனால் இது வந்து வாய்ஸை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறதில்ல, நாய்ஸை மட்டும் ரெடியூஸ் பண்ணும். அதனால் இது இந்த மைக்கு வாங்கினா நாய்ஸ் ரொம்ப ரெடியூஸ் ஆகும் அந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க. நாய்ஸ் ரெடியூஸ் ஆகும், ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணுறது பொறுத்து. இதே இது நீங்கள் வந்து ஜஸ்ட் நான் வீட்டிலேருந்து யூஸ் பண்ணுறேன், இதில் இல்லைனா வெளியே நான் வந்து டிராஃபிக்கு இந்த மாதிரி நான் பிளேஸ்லனா மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன், அந்த மாதிரினா இந்த மைக் பெஸ்ட்டான மைக் தான். இல்லை நான் பயங்கரமான சவுண்டில் நான் வந்து யூஸ் பண்ணுவேன், அங்கே எனக்கு நாய்ஸ் ரெடியூஷன் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கு அது செட் ஆகாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் சொல்லியிருப்பேன். இதுலேயே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும், இந்த மைக்கு வாங்கலாமா வேண்டலாமான்னு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஒருவேளை நீங்கள் மைக்கு வாங்க போகிறீங்கன்னா நான் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு போனஸ் டிப் மட்டும் நான் சொல்லிக்கிறேன். இப்போ வந்து நீங்கள் இந்த கீழே அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உள்ளே போன பிறகு உங்களுக்கு வந்து அந்த மைக் இருக்கும். மைக்கு கீழே வந்து பை நவ், அது கீழே பார்த்தீங்கன்னா அப்ளை கூப்பன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த அப்ளை கூப்பன் நீங்கள் ஆப்ஷன் மூலமாக நீங்கள் போகணும்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 100லேருந்து 150 ரூபா வந்து உங்களுக்கு வந்து ஆஃபர் கிடைக்கும். ஆனால் இது வந்து எல்லா டைமும் இல்லை, நான் வாங்கும்போது எனக்கு அந்த ஆஃபர் கிடச்சிச்சு. உங்களுக்கு நீங்கள் வாங்குகிற டைம் அந்த ஆஃபர் இருக்கான்னு தெரில, ஆனால் கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஆப்ஷன் தான். ஆனால் நீங்கள் அந்த மைக் வாங்குறாங்க அது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வீடியோ முடிஞ்சுட்டு இதே மாதிரி உங்கள் வீடியோ வேணால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். இல்லை ப்ரோ, நீங்கள் இந்த வீடியோவில் வந்து நிறைய கொஞ்சம் அதாவது இது நீங்கள் உங்கள் வீடியோவே உங்களுக்கு சரியாக எடுக்க தெரில, இந்த மாதிரி நீங்கள் இதை சேஞ்ச் பண்ணலாம், நீங்கள் வந்து இதை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணலாம், அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கீழே தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.